பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணன் பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் தன் அவதாரத்தினுடைய பிரயோஜனத்தை, பயனை தெரிவிக்கிறார். சாதுக்களை ரட்சிக்க, துஷ்டர்களை அழிக்க, தர்மத்தை நிலைநிறுத்த யுகந்தோறும் தான் பிறக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். கண்ணன் பிறந்தார். செய்ய வேண்டிய பயன்கள் அத்தனையும் முடிந்து போய்விட்டன. இனி வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போவோம் என்று முடிவெடுத்து விட்டார். அதனாலே தன்னுடைய யதுகுலம் முழுக்க அழிக்க சங்கல்பித்து, தானும் அழிந்து போக சங்கல்பித்து, துவாரகையிலிருந்து பிரபாச கஷேத்திரத்துக்கு வந்து அங்கிருந்து வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போனார். ஆனால் இந்த செய்தி தெரியாதவர்களாக பாண்டவர்கள் இருந்தார்கள். இதை தெரிஞ்சுக்கணும், துவாரகையில் என்னாச்சோ, நம்முடைய உறவினர்களாம் என்ன ஆனார்களோ அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து கொண்டு வருவதற்காக தர்மபுத்திரன் அனுப்பி வைத்தார். அர்ஜுனன் துவாரகைக்கு வந்தான். அனர்த்தத்தை கண்டான். கண்ணனை காணோம், யாதவர்களையெல்லாம் காணோம், நடந்த விஷயத்தை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டான். திரும்ப ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து தான் கண்ட காட்சிகளை தர்மபுத்திரனிடத்திலே விவரிக்கிறான். குனிந்த தலையோடு அர்ஜுனன் வந்தான். மன வருத்தப்பட்டான். தர்மபுத்திரன் அப்ப கேட்கிறார், ஏதானு தப்பு பண்ணிட்டியா அர்ஜுனா, இல்ல கண்ணனை பிரிந்தோமேங்கிற வருத்தத்தாலே இருக்கிறாயா? தர்மபுத்திரர் கேட்கிறார், பகவானபி கோவிந்தா பிரம்மண்யோ பக்தவத்சலா கச்சித் புரே சுதர்மாயாம் சுகமாஸ்தே சுகிருத் விருத்தா. தன்னுடைய நண்பர்கள் புடைசூழ சபா மண்டபத்தில் துவாரகையில் பக்தவத்சலனான கண்ணன், பரமதார்மிகனான கண்ணன், கோவிந்தனான கண்ணன் வாழ்ந்து வருகிறாரா? அவரால் தானே அந்த ஊரே வாழ்கிறது என்று தர்மபுத்திரன் கேட்க, இல்லை அண்ணனே. தான் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன நடந்ததுங்கிறத அர்ஜுனன் பேசணும்னு முற்படுகிறான். ஆனா பேச முற்படும் போது கண்ணில் தண்ணீர் அடைத்து கொள்ளுகிறது, தொண்டை அடைத்து கொள்ளுகிறது, உடம்பு நடுங்குகிறது, கால் தள்ளாடுகிறது. கத்கத ஸ்வரத்தோட பேச ஆரம்பிக்கிறான். பாகவதம் முதல் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். சூத பௌராணிகர் சொல்லுகிறார், ஏவம் கிருஷ்ணசக கிருஷ்ண பிராத்ரா ராஜ்ஞா விகல்பிதா நானாசங்காஸ்பதம் ரூபம் கிருஷ்ண விஸ்லேஷ கரிசிதா. கண்ணனுடைய விரகத்தை பொறுக்க முடியாத அர்ஜுனன் தவித்தான். என்ன அப்படித்தான் கண்ணனுக்கு அவனுக்கு நட்பு? எந்தெந்த விதத்தில் கண்ணன் சேர்ந்து பழகியிருப்பனோ அது தெரிவிக்கிறார். சக்கியம் மைத்ரீம் சௌஹிருதஞ்ச சாரத்யாதிஷு சம்ஸ்மரன். அர்ஜுனன் நினைத்து நினைத்து பார்க்கிறான். சக்கியம், நம்ம இடத்துல கண்ணன் எவ்வளவு நட்பு காட்டியிருப்பார். மைத்ரீம், நமக்கு ஆபத்தை வந்த பொழுதெல்லாம் எவ்வளவு தூரம் உதவி இருப்பார். மித்ரன்னு சொல்றோம். மைத்ரம் நட்பு, மித்ரன் நண்பன். மிதாத்து திராயதேதி மித்ரஹ. மிதாத் ஆபத்திலிருந்து நம்மை காக்கிறபடியாலே தான் அவர் நண்பன். ஆக நட்பை காட்டினார். அதற்கனுகுணமாக ஆபத்திலிருந்து நம்மை காத்து கொடுத்தார். சுகிருதம், நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட கண்ணனை போய் நாம பிரிஞ்சு போயிட்டோமே என்ன அர்ஜுனனுக்கு வருத்தம். வஞ்சிதோகம் மகாராஜ ஹரிணா பந்துரூபிணா ஏனமே அபகிருதம் தேஜா தேவ விஸ்மாபனம் மகத். கண்ணனால் நாம் எல்லாரும் ஏமாற்றப்பட்டோம். அண்ணனே, தர்மபுத்திரரே, அவன் மனித உருவத்தை எடுத்து கொண்டு வந்தான். நம்மோட கூட இருக்கிறவன் அத்தை பிள்ளை மாமா பிள்ளைங்கிற உறவு எப்போதும் அவனோட இருக்க போறோம்னு நினைச்சுட்டோமே. தப்பு. பெருமாள் நம்மை ஏமாற்றி விட்டு கண்ணன் வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போய்விட்டார். எந்த கண்ணனால நாம் இன்று இருக்கிறோமோ அந்த கண்ணன் நம்மிடையே என்று இல்லை. அவர் இருக்கும் வரை நாம் தெம்போடு இருந்தோம், தைரியத்தோடு இருந்தோம். ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா தர்மபுத்திரா, கண்ணன் எப்ப புறப்பட்டு போனானோ என்னை அறியாமல் என் கையில் இருந்த காண்டீபம் நழுவி கீழே விழுந்தது. நாரதர் சொன்னது உண்மை. அவன் இருக்கும் வரை பாண்டவர்களுக்கு பலம், அவன் இல்லாவிடில் பாண்டவர்களுக்கு பலம் இல்லை. கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. கண்ணனையே ஆசிரியித்தவர்கள், கண்ணனையே நாதனாக கொண்டவர்கள், கண்ணனையே எல்லாமாக கொண்டவர்கள். அந்த பார்த்தனுக்காக கண்ணன் தேரூர்ந்து எப்பேற்பட்ட கீதையை உபதேசம் பண்ணினான். எத்தனையோ திவ்யதேசங்கள்ல கண்ணனை சேவித்துக் கொள்ளுகிறோம். அதே போல திருநாங்கூர் திவ்யதேசங்கள் தள்ளி வந்தோம்னா பார்த்தன் பள்ளி என்கிற அழகான திவ்யதேசம். அவ்விடத்தில் பெருமான் பார்த்தனுக்காக அனுகிரகித்த கண்ணன். அங்குதான் நாம சேவித்துக் கொள்ளலாம். ரொம்ப ஆச்சரியமான ஏகாந்தமான திருத்தலம். ஆறும் அவ்வளவா வர்றதில்லை, வாங்கோ அப்படிங்கிறதுக்காக தெரிவிக்கிறேன். ஆறும் போய் சேவிக்கலாம். பக்கத்துல பார்த்தன், அர்ஜுனனுக்குன்னு ஒரு சந்நிதி, தனி சந்நிதி. அர்ஜுனனுக்காக தேரூர்ந்து அர்ஜுனனுக்காக கீதோபதேசத்தையே பண்ணினது பார்த்தன் பள்ளி. பள்ளி ஊர், பார்த்தன் பள்ளி
பார்த்தனுக்காக கண்ணன் சேவை சாதித்த ஊர். அங்க பெருமானை சேவிக்கிறச்சே நமக்கு என்ன தோன்றது? ஒரு அர்ஜுனனுக்காக இவ்வளவு பட்டிருக்காருனா அப்ப இவரை பிரிந்து அர்ஜுனன் எவ்வளவு தூரம் வருத்தப்படுவான். வருத்தத்தோட என்னென்னலாம் கண்ணன் தனக்கு பண்ணிருக்காருங்கிறதை அர்ஜுனன் நினைவு கூறுகிறான். இப்ப இதை வரிசையா என்னென்ன நல்லதா அர்ஜுனனுக்கு கண்ணன் பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். இது ஒன்னொன்னு நமக்கு ஒரு உறுதி அளிக்கும். நாம புரிஞ்சுக்கணுமே, நாம இந்த வாழ்க்கையை நடத்தினோடுறோம். ஆபத்து வந்தாலும் நாம தான் தவிர்த்துக்கணும். சம்பத்து வந்தாலும் நம்மால தான் ஏற்பட்டது. எல்லாம் நாமேன்னு நினைக்கிறோம் இல்லையோ? வாஸ்தவம். ஜீவாத்மா முயற்சி எடுத்தா தான் நன்மை நடக்கும். கையை கட்டின்னு இருந்ததுக்காக எதுவும் நடந்துராது. நாம் சுதந்திரர்கள், அறிவிருக்கிறவா. அவசியம் நாம நன்மை செய்துதான் தீரணும். தீமையிலிருந்து விலகித்தான் இருக்க வேண்டும். ஏன்னா பொய் சொல்லாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? பெருமாள் கண்ணன் எனக்குள்ள இருந்து பொய் சொல்லுன்னு தூண்டுறாரே, பொய்யை சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்ல போயிட்டா அந்த அர்த்தத்துல நான் சொல்லவே வரல. இப்போ நம்முடைய உடலை கொடுத்து, உலகையே சிருஷ்டித்து, நமக்கு அறிவை கொடுத்து, சாஸ்திரத்தை கொடுத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனையும் பகவான் தானே ஏற்படுத்தி கொடுத்தார். அது இல்லாட்டா நம்மால கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எதுவானு பேசுறதுக்கு முடியுமா? அதுக்காகத்தான் அனைத்தையும் கண்ணனே செலுத்துகிறான். அப்ப அதை நமக்கு நினைவுல இருக்க இருக்க இன்னும் நிறைய ஹெல்ப் கிடைக்குமோ இல்லையோ? அர்ஜுனாதிகளுக்கு அது கிடைத்திருக்கிறது. என்னென்ன கண்ணன் நமக்கு பண்ணான்னு சொல்லிக்கிறார். நமக்கும் அனைத்தும் கண்ணன் செய்வான். அந்த நம்பிக்கை தேவை. என்னன்னு பார்ப்போம். யஸ்ய க்ஷண வியோகேன லோகோ ஹ்யப்ரிய தரிசனஹ உக்தேன ரஹிதோ ஹ்யேஷஹ மிருதகா புரோச்சதே யதா. யாரை விட்டு பிரிந்தால் உலகமத்தையும் அழுகிறதோ? சந்திரனை விட்டு பிரிந்தால் ஆகாயம் சோபிக்காது. சூரியனை விட்டு பிரிந்தால் ஆகாயம் ரசிக்காது. நட்சத்திர கணங்கள் இல்லாமல் போனால் வானம் இனிக்காது. இது இத்தனை நன்னா இருக்கணும்னா அதது இருக்கணும் இல்லையோ? இப்ப கண்ணன் இல்லாத பூமண்டலத்தில் யாருக்கும் ரசனையே இல்லை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பக்தியே இல்லாத படுத்து, பகவான்கிற ஒருத்தரை பத்தின பேச்சே இல்லை அப்படின்னு இருந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்க முடியறதா? ஆழ்வார் சொல்றார், பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன். ஏற்கனவே பல நாள் போயிடுத்தே, பகவத் விஷய சிந்தனமே இல்லாமல், நாம சங்கீர்த்தனமே இல்லாமல், பக்தியே இன்றி கழிச்சுட்டேன். இனிமே அதை நான் கழிக்கிறதா இல்லை. கடந்த நாட்கள் வீணே போயின, வரும் நாட்களாவது நன்னா வச்சுக்கணும் இல்லையோ? இப்ப நம்ம ஒத்தொத்தரை வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்த்தால், சீர்தூக்கினால் ஒருத்தர் எப்பவுமே பகவான் நினைச்சிருக்கலாம். ஒருத்தர் பகவான் இடத்துல பக்தி நிறையா இருக்கும், ஆனா கோவிலுக்கு போறதுக்கு கூட எனக்கு டைம் கிடையாது சுவாமி என்று சொல்லலாம். ஒருத்தர் கோவில்லையே நித்தியப்படி கைங்கரியம் இருக்கலாம். ஒருத்தர் தன் வீட்டில் இருக்கிற பெருமானிடத்துல அதீத அன்போடு இருக்கலாம். வெவ்வேறு விதத்துல நாம பக்திமான்களா இருப்போம். நம்முடைய குறைகளை களைவதற்காகவும் கண்ணனை கேட்கலாம், பக்தி வேணுங்கிறதுக்காகவும் கண்ணனை கேட்கலாம். நம்ம ஒத்தொத்தர் இடத்துலையும் நமக்கு தகுந்தா போலே கண்ணன் பழகுகிறான். அது முக்கியம். ஏன்னா விதுருக்குத்தான் அருளுவார், நாம் யாரோ என்றெண்ணி பயப்பட தேவையே இல்லை. அவரவர்களுக்கு எவ்வளவு புத்தியோ, அவரவர்களுக்கு எவ்வளவு பக்தியோ அதை மேலும் வளர்ப்பதற்காக அவர்கள் அளவுக்கு இறங்கி வந்துதான் கண்ணன் அருள் புரிகிறான். இப்ப இந்த இடத்துல பார்த்தா லோகத்தில் இருக்கிற அனைவரும் கண்ணனை விட்டு பிரிந்தபடியால் துன்பப்பட்டார்கள். ஆகாயத்திலே நிலாவில்லாதா போலே, ஆகாயத்தில் சூரியன் இல்லாதா போலே துன்பம். யது சம்ஸ்ரயாத்து துருபத கேகம் உபாகதானாம் ராஜ்ஞாம் ஸ்வயம்வர முகே ஸ்மர துர்மதானாம். முதல்ல நான் துருபத மன்னவனுடைய அரண்மனைக்கு போனேன். திரௌபதிக்கு ஸ்வயம்வரம் வச்சாலும் இல்லையோ, ஒரு சக்கரத்துல மீன் சுத்தின் இருக்கும். அதை தண்ணீர் பிரதிபிம்பத்தை பார்த்து மீன் அடிச்சவாளுக்கு திரௌபதியை கல்யாணம் பண்ணி தரேன். இதுதானே அவருடைய தாப்பனார் வச்சிருந்தார். அந்த இடத்துல ராஜாக்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கா. அர்ஜுனனும் வந்து சேர்ந்திருக்கிறான். அர்ஜுனன் சொல்றான், கண்ணன் பார்த்த பார்வையிலேயே அங்க கூடியிருந்த ராஜாக்களுடைய மதம் அத்தனையும் செருக்கத்தனையும் கழிஞ்சு போச்சு. அந்த பார்வை கண்ணன் பார்த்தார். அப்பவே எனக்குத்தான் ஜெயம்ங்கிறது புரிய ஆரம்பிச்சுடுத்து. எனக்காகத்தான் அவர்களை பார்த்து அவர்களுடைய செருக்கை அடக்கினான் போலும். அடுத்து நான் தண்ணீரிலே பார்த்து மீனை குறிவைத்தேன். ஆனா என் காண்டீபமாய் எய்தது, என் கண்ணா மீனை பார்த்தது. என் கண்ணிலும் பகவான் உளன், காண்டீபத்திலும் பகவான் உளன். பகவானே தன்னுடைய கீதையில சொல்றார், சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்த ஸ்மிருதிஞானம் அபோகனஞ்ச. அனைவருடைய ஹிருதயத்திலும் இருக்கிறேன், அவனை ஆட்சி செய்கிறேன். அவனுக்கு எது ஞாபகத்துக்கு வந்தாலும், எது மறந்து போயிட்டாலும்